தமிழ்நாட்டில் முதலமைச்சர் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட அமமுக சார்பாக தாம்பரத்தில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிகழ போதை பழக்கம் அதிகரிப்பதே காரணம் என கூறினார். மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுபோல விலைவாசி இந்த ஆட்சி வந்த இந்த 3.5 ஆண்டுகளிலேயே 5 மடங்கு உயர்ந்திருக்கு. ஒரு சாதாரண குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கிறாங்க. அந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 5000 ரூபாய்க்கு விலைவாசி உயர்ந்திருக்கு. கோவை மாநகராட்சியுடன் மலுமிச்சம்பட்டி ஊராட்சியை இணைத்ததை கண்டித்து அடையாள கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கோவை மாநகராட்சியுடன் 9 ஊராட்சிகள், 4 பேரூராட்சிகள் மற்றும் 1 நகராட்சி என 14 உள்ளாட்சி அமைப்புகள் இணைக்கப்பட்டு அண்மையில் அரசாணை வெளியிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மலுமிச்சம்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த மக்கள் ஒருநாள் அடையாள கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். கடைகளை அடைத்து கருப்பு கொடி கட்டி வைத்து எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதை மாநகராட்சின்னு பண்ணிட்டாங்கன்னா வெளியூர்காரங்களுக்கெல்லாம் வாடகை உயர்ந்து போகும். அவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து தங்கி வேலைக்கு வாய்க்கு போகிறதோ தங்கி படிக்கிறதோ அதெல்லாம் ரொம்ப சிரமமான ஒரு காரியம் போகும். ஆனால் இது எந்த விதத்துலையும் இங்கே தனிநபர் வருமானமெல்லாம் ஒன்றும் மேலெல்லாம் போகலை. எல்லாருக்கும் நார்மலாக இருந்துட்டு இந்த வருமானம் தான் இருக்குது. ஆனால் அரசாங்கத்தோடைய கண்ணுக்கு இது வந்து நல்ல உயர்ந்த பகுதியாக தெரிஞ்சிட்டு இருக்குது. அதனால் எங்களுக்கு இது எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லைங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேங்க. தருமபுரி மாவட்டத்தில் கொத்தமல்லி விளைச்சல் அமோகமாக இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரியின் நல்லம்பள்ளி, அதியமான்கோட்டை, காரியமங்கலம், கிருஷ்ணாபுரம், வெங்கட்டம்பட்டி, ஏமக்குட்டியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவு கொத்தமல்லியை சாகுபடி செய்துள்ளனர். கடந்த ஆண்டு பனிப்பொழிவு குறைவாக இருந்ததால் கொத்தமல்லி விளைச்சல் குறைவாக இருந்தது. இந்த ஆண்டு பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதால் கொத்தமல்லி நன்கு விளைந்திருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை மணலி புதுநகர் அருகே நாப்பாளையத்தில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் அடித்து கொலை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளிவாயல் சாவடியைச் சேர்ந்த சதா என்பவரின் மகன் ராயப்பன் செவ்வாய்க்கிழமை மாலை நண்பர்களை பார்த்துவிட்டு வருவதாக சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை. மணிப்புதுநகர் நாப்பாளையம் அருகே உள்ள முட்புதரில் தலையில் பலத்த காயத்துடன் ராயப்பன் சடலமாக கிடந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மது குடிக்கும் போது ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்தது தெரியவந்த நிலையில் விக்கியுடன் இருந்த நண்பர்கள் யார் யார் என விசாரணை நடத்தி வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை இன்னும் முடியவில்லை என்றும் ஜனவரி 11, 12ஆம் தேதிகளில் மழையை எதிர்பார்க்கலாம் எனவும் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை குளத்தூரில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், பருவமழை வழக்கத்தை விட 27% அதிகம் பெய்த காரணத்தால் ஈரப்பதம் அதிகமாகி பகலில் இயல்பான வெப்பமும் இரவு நேரத்தில் குளிர்ச்சியான சூழலும் நிலவுவதாக தெரிவித்தார். நமக்கு வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டை விட கடந்த ஆண்டு 4% தான் அதிகம். இந்த ஆண்டு 33% வரையும், 27% வரையும். இந்த வருடம் தென்மேற்கு பருவமழையும் அதிகம். இப்போ மண்ணில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுது பகல் நேரத்தில் இயல்பான வெப்பம் இருந்தாலும் அந்த ஈரப்பதத்திலிருந்து வெளிவிடக்கூடிய ஈரப்பதத்தின் காரணமாக நமக்கு வந்து கொஞ்சம் அசௌகரியம் ஏற்படும். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே எண்ணெய் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பலத்த காயம் ஏற்பட்டது. மூனான்பட்டியில் உள்ள SVMA என்ற எண்ணெய் ஆலையில் 500க்கும் மேற்பட்ட வடமாநில மற்றும் உள்ளூர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்குள்ள இயந்திரத்தில் திடீரென தீப்பிடித்து மளமளவென பரவியது. இதனால் கரும்புகை சூழ்ந்த நிலையில் தொழிலாளர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். பின்னர் தகவல் அறிந்து 3 வாகனங்களுடன் வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் 2 பேருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பள்ளி மாணவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கிராம மக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டிவனம் அடுத்த தாதாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் புகழேந்தி பள்ளியில் சக மாணவர்களுடன் கல்லை வீசி விளையாடிக் கொண்டிருந்த போது அவ்வழியாக சென்ற கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மீது தவறுதலாக பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கிருஷ்ணமூர்த்தி அவரது மனைவி மற்றும் மகன் ஆகியோருடன் சேர்ந்து பள்ளிவாசலிலேயே மாணவன் புகழேந்தியை தாக்கியதாக கூறப்படுகிறது. மாணவன் தாக்கப்பட்டதை கண்டித்து அவரது உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே தனியார் வேளாண்மை கல்லூரி விடுதியில் மாணவி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விசாலையன் கோட்டை ஊராட்சியில் உள்ள சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி விடுதியில் தங்கி நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவர் விடுதியின் மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சக மாணவிகள் மீட்டு மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் மாணவியின் லேப்டாப், செல்போன் உள்ளிட்டவற்றை கைப்பற்றி விசாரணை நடத்தினர்.
மதுரை பறவை மார்க்கெட் முதல் மேலக்கால் சாலை வரை வைகை ஆற்றில் பாலம் அமைப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது. பறவை பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண பறவை மார்க்கெட் முதல் வைகை ஆறு வழியாக மேலக்கால் சாலையை இணைக்கும் வகையில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ், மரியா கிரீட் அடங்கிய அமர்வு மனுதாரரின் கோரிக்கையை ஆட்சியர் பரிசீலிக்க உத்தரவிட்டது.